உலகத்திலேயே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் உண்டு என்று சொன்னால் அதுதான் பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி சிலருக்கு தெரியவே தெரியாது. இந்த வேத புத்தகம் சில புத்தகங்களை படிக்கவே மாட்டாங்க. ஆனா நான் எப்படி படிப்பேன்னு இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன். என் வாழ்க்கையில சோதனைகள் வரும் பொழுது நான் யோபின் சரித்திரத்தை எடுத்து படிப்பேன். அவர் எப்படி சோதிக்கப்பட்டார், எப்படி ரெண்டத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டாரு நான் படிப்பேன். நான் காலையில ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், இன்னும் அவரோடு பேச வேண்டும் என்று சொன்னால் சங்கீதத்தை படிப்பேன். அன்றாட வாழ்க்கையில எனக்கு நடைமுறைகளை ஆண்டவர் கற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் நீதிமொழிகளை படிப்பேன். என் இந்த உலக வாழ்க்கையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேலை படிப்பேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரோமர், கொரிந்தியர், எபேசியர், பிலிப்பியர், கலாத்தியரை படிப்பேன். வருங்காலங்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து நான் படிப்பேன். ஆனால் ஆண்டவரோடு அதிகமான அன்பை நான் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவரோட அன்பை பகிர வேண்டும் என்று சொன்னால் உன்னத பாட்டை எடுத்து படிப்பேன். அதுலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிரியமே, என் ரூபவதியே என்று சொல்லி அவர் என்னை வர்ணிக்கவும் நான் அவரிடத்தில் அன்பு கூறவும் அந்த புத்தகம் எனக்கு உதவியாக இருக்கும். இந்த நாள்ல யாராவது வேதத்தை வாசிக்காமல் இருப்பீங்கன்னு சொன்னா, அதிகமான மொழிகளில மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகத்தை ஒரு தடவையாவது வாசித்து பாருங்க. அந்த வேதத்துல உங்களுக்கு அன்பு கிடைக்கும். உங்க வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும். உங்களை உங்களுக்கு காட்டும். உங்கள் நிலைமையெல்லாம் மாற்றும். பாடலாமா? என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. 12 மாதங்களும் பறித்துண்ணலாம் உன் கனி, 12 மாதங்களும் பறித்துண்ணலாம் உன் கனி. உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார், உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேதத்தை வாசிங்க, ஆண்டவரை நேசிங்க, பரலோகத்திற்கு அவர் உங்களை கூட்டி செல்வார். அல்லேலூயா சொல்லலாமா?